உள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய அடுத்தது குடும்ப வாழ்க்கை என்று வருகிற நேரத்தில் ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்பட இஸ்லாமிய குடும்பம் என்று நடத்துகிற நேரத்தில், அதாவது ஒரு இந்த வழிகேடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி குடும்பங்களில் அஜ்னபி மஹ்ரமி பேணாதது. இந்த அம்சங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை அங்கீகரிக்கிறது நிராகரிக்கிறது யாரோட கையில் இருக்குது? கணவனுடைய கையில் இருக்குது. மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை ஒருவர் அங்கீகரித்தால் அவர் தையூஸ், அதாவது தமிழில் சொன்னால் மானம் கெட்டவர். மானம் கெட்டவர். அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பது நரகம் நுழைவார் என்பதை விட ஒரு பலமான வசனம், ஒரு பலமான வசனம். நரகம் நுழைவார் என்ற வார்த்தை ஒரு ஹுலூத சொல்லல்ல, அதாவது நிரந்தரம் என்ற மாதிரியான ஒரு கருத்து அது தரல. இது ஒரு ஈஹா இருக்குது, இதில் ஒரு இடை கருத்து இருக்குது. ஒருவேளை நிரந்தரமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இதில் என்ன செய்து இருக்குது, அப்படி இல்லாது விட்டாலும். எனவே அன்புள்ள சகோதரர், முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இது முழு பொறுப்பும் யாருடைய கையில் இருக்குது? இவருடைய கையில் இருக்குது. இதுலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரேங்காக சொல்வதாக இருந்தால், கணவன் எப்பையும் அஜ்னபி மஹ்ரமி பேணுறதுக்கு ரெடி இல்லை. நிறைய குடும்பங்களில் மனைவிக்கு சட்டம் போடுறது. இவர் நான் ஆம்பளை, அது எப்படி நான் பல பேரை சந்திக்க வேண்டிக்குது, போக வேண்டிக்குது, வர வேண்டியிருக்குது, இப்படி பல விஷயங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் நீ கவனமாக இருக்கணும். இதுதான் பேச்சு. இதுவும் 90% இப்படி தான். அஜ்னபி ஹராம் மஹரம் என்ற பேண வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருந்தால், நாம் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? இவைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்கு தானே வரணும். ஆனால் நிறைய பேருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, நான் சமூகத்தில் பழகிறவேன், நான் அவங்கள சின்னத்திலிருந்தே இப்படி தான் வளர்ந்திக்கிறேன், அவங்களோட தாத்தா தங்கச்சி மாதிரி தான் வளர்ந்திக்கிறேன், நான் எப்படி அதை தவிர்க்கிறது? அவங்க தவிர்க்கணும். யாரு? கணவனுக்கு கட்டுப்படணும். கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். 2 பேரும் சேர்ந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தால், 2 பேரும் இதில் என்ன நடக்குதுன்னா, இதன் காரணமாக நீ விடாத வரைக்கும் நான் விட மாட்டேன்னு நிற்கிறாங்க. இதான் இது, நீ விடாத வரைக்கும் இந்த மாதிரியான இதுகளை நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கும் தம்பி மாறினா எனக்கும் தம்பி மாறி தான், அப்படி என்ற லெவலில் ஒரு போட்டி பொறாமைகளோடு இந்த அம்சம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி அதாவது நான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய மனைவி. அவர்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வீட்டுக்காக பொருள்களை கொண்டு வர, அந்த குதிரைக்காக உணவை கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அந்த ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. ஒட்டகத்தை பணிச்சு ஏறுறதுக்காக பணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதுவும் பேசல. அவங்க அஜ்னபி தான், ஆனால் தங்களுடைய மதினி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பணிச்சது எதுக்கென்று அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும். என்றாலும் அஸ்மா ரலியல்லாஹு அப்படி அமைதியாகவே நிற்கிறாங்க, ஏறல. ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம்கிட்ட சொல்றாங்க, இப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டு 2-3 கிலோமீட்டருக்கு தூரத்தில் பணிச்சாங்க. பணிச்ச அர்த்தம் என்ன? ஏறி வரலாம்ன்றதுனால தான் என்ன செஞ்சாங்க? பணிச்சாங்க. அதுவும் ஒரு கெப்புள்ள மாதிரியான ஒரு, நம்ம திருவிழா போறோமே அது மாதிரி இடம் உள்ளதான் ஒட்டகம். ஆனால் நான் ஏறல. ஏன் தெரியுமா? ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால், நான் ஆண்களோடு போக வெட்கப்பட்டேன், ஆண்களோடு பயணம் செய்ய வெட்கப்பட்டேன். ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆம்பளைகளோடு போக வெட்கப்பட்டேன். யார் ஆம்பளைகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், இன்னும் போன்ற நபித்தோழர்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டீங்கிறாங்க. இவர்களோடு பயணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்படின்றாங்க. மோசம் கெட்டது அப்படி அல்ல, அவன் ஆம்பளைகளோடு எப்படி நம்ம பிரயாணம் செய்து நான் வெட்கப்பட்டேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இத்தனைக்கும் வீரமான தைரியமான பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. தூரத்தில் இருந்து 3-4 கிலோமீட்டர் போய் இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு வராங்க. தனியாக போவேன், தனியாக வருவேன் பிரயாண எல்லைக்குள்ள. ஆம்பளைகளோட போக மாட்டேன். யார் ஆம்பளைகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற பெரிய பெரிய நல்ல மக்கள் அந்த இருக்கிற இடத்த போக மாட்டேன்றாங்க. இன்றைக்கு நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம். இந்த வெட்கத்துடைய ஒரு பகுதி இன்றைக்கு சமுதாயத்தில் நிற்கிதான் பாருங்க. அதற்கான வழிவகைகளையும் ஆதாரங்களையும் தேடிக்கொள்கிறார்களே தவிர, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்பகால ஜாகிலிய காலத்தில் நீங்கள் அலங்கரித்து வெளிச்சிலந்தது போன என்ன செய்ய வேண்டாம், செல்ல வேண்டாம். எப்படி ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் அது பார்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்றுக்கிறாங்க. அதாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. நைட்டுக்கு
டொய்லெட் போவதற்காக போறாங்க. நைட்டுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, வெளிக்கிளம்பி தூரத்துக்கு போவாங்க. அன்றைக்கு வந்து வீடுகளுக்கு பக்கத்தில் டொய்லெட் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வெளியே போகக்கூடாது, ரசூலுல்லாஹ் மனைவிமார் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது என்ற மாதிரியான ஒரு இதில் இருந்தாங்க. ஹிஜாபுடைய வசனங்கள்லாம் இறங்கின பின்னால இரவுல இப்படி போறாங்க. உமர்லாங்க என்ன செய்றாங்க, முழுமையாக கவர் பண்ணிக்கிட்டு போறாங்க. உமர்லாங்க சொல்றாங்க, அது அரஃப்னாக்கையா சௌதான்னாங்க, சௌதாவே நீங்க தான் போறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமென்னாங்க. எப்படி சொன்னாங்க, நீங்க தான் போறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமென்னாங்க. அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வோட மனைவியத்தர் போறாங்கன்றது யாரும் பார்த்தா என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், நீங்க போகக்கூடாது என்ற மாதிரி சொல்றாங்க. சௌதாரெல்லாம் கோபத்தோட திரும்பிட்டாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கண்டிக்கிறாங்க, நான் இப்படி வெளியே போனேன், உமர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. உமர் ஏன் சொன்னார்ன்றது ரசூலுல்லாஹ் விளங்கி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு கத் உதின அன் தஹ்ருஜ்ன லிஹாஜத்திகுன்ன, உங்களோட தேவைகளுக்காக வெளியே போவது உங்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாங்க. எந்த லிமிட்ல வந்து இந்த அனுமதி கிடைக்குது பாருங்க. ஆனால் இன்றைக்குரிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், ஏண்ட மகள் படிக்கணும், அவ்வளோதானே, ஏண்ட மகள் படிக்க வேண்டும், படிக்கணும் என்றதுக்காக வேண்டி அவள் எங்கேயும் போகலாம், எங்கேயும் என்ன செய்யலாம், போகலாம், ஊரை விட்டு வெளியே போகலாம், வேற எங்க போகலாம், கொழும்புக்கு வேணுமென்றால் என்ன செய்யலாம் போகலாம், கண்டிக்கு வேணுமென்றால் என்ன செய்யலாம் போகலாம் என்ற பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எங்கேயும் போகலாம். இரவு நேரம் கிளாஸ் அது பிரச்சனை இல்லை, இந்த கிளாஸுக்கு தானே ஸ்கூலில் காலையில் ஆரம்பித்து 2 மணிக்கு முடிஞ்ச பின்னால் ஈவினிங் கிளாஸ், அப்புறம் நைட் கிளாஸ், ஏன்னா ஓ லெவல் கிட்ட வருது, அப்படி என்ற ஒரு கிளாஸ், இப்படி என்ற ஒரு பகுதி. இந்த கல்வி முக்கியமானது தான். ஆனால் இந்த கல்விக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்கத்தை தூக்கி தொடச்சி எறிகிற முக்கியத்துவம் இல்லையா. அதாவது 3 வயசு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆக தெரியும். எதன் காரணமாக அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியுமா, நீ குர்ஆன் எல்லாம் புறவு ஓதிக்கலாம், உட வாப்பாவே 40 வயசுல தான் ஓதினார் விளங்கிட்டா, அதெல்லாம் புறவு ஓதிக்கலாம், நீ வந்து செய்ய வேண்டிய ஸ்காலர்ஷிப்பில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும், ஸ்காலர்ஷிப்பில் என்ன செய்யணும் எப்படியாவது பாஸ் ஆகிரும். அவனை முழு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு தண்ணியை ஊற்றி விளங்கிட்டா, அதை செஞ்சு இதை செஞ்சு ஃபுல் ட்ரை பண்ணி படித்து கொடுத்தாச்சு. புள்ள வருது, இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டில் படிச்சுட்டு இன்றைக்குமா மதரசா போயிடாது, ஸ்கூலில் அவன் டயர்டாகி வந்திக்கிறான், எது மதரசாவுக்கு போயிடலான்னு லீவ் எடுத்து அவன் டயர்டாகி வந்திக்கிறான்னு விட்டுடுறது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா, முழுமையாக என்ன செஞ்சிடறாங்க, அப்படி ஒரு அர்ப்பணம் செய்யற, இப்படி ஒரு அர்ப்பணத்தோட தான் அந்த புள்ள வளருது. அப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல டியூஷன் என்ற பேரில் எந்த விதமான அஜ்னபி மஹரமியத்தும் பேணாமல் அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா. விளைவு என்ன தெரியுமா, விளைவு என்ன, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை. படிப்பு பிழை இல்லை, படிக்க வேண்டும், அதுக்குரிய எல்லைகளோடு ஊர்களில் படிக்கணும், அவங்களோட ஊரில் கட்டுப்பாடு, இரவு கிளாஸ் இருக்கவே கூடாது, மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. மகரிபுக்கு போகிற ஒரு கிளாஸ் உண்டு, டியூஷன் உண்டு வைக்கிறவங்க, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கக்கூடிய மாதிரி இடம் வைங்க. ஆண்களும் பெண்களும் கலந்துனா என்ன, இப்போ இங்கே இருக்கிறீங்க நீங்கள், ஆண்களும் இங்கே எல்லாம் குடும்பத்து பொறுப்பாளர்கள் தான் இருப்பீங்க. யார் இருப்பீங்க, நானா இருப்பார், தம்பி இருப்பார், வாப்பா இருப்பார். அங்கே யாரும் இல்லை, யாரையும் சந்தேகப்பட சொல்லலை, சந்தேகப்படுற நிலைமைக்கு ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்கிருந்து உருவாகின இந்த கிளாஸ் எல்லாம், இரவு கிளாஸ்ன்றது அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த கல்வியில் வந்துட்டு செய்கிறோமா இல்லையா. நமக்கு அஜ்னபி மஹரம் என்ற தேவையே இல்லை என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டு, அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஏண்ட புள்ள ஒழுக்கமானவள், அவள் எங்கே போனாலும் ஒழுங்காக வந்துடுவாள், அப்படி நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவளுடைய முதல் வழிகேட்டுக்கான என்ன, முதல் அடிப்படைக்கான காரணம். யார் பேணுகிறோம் இதை, அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள். எனவே இதில் எல்லாம் என்ன காட்டுகிறது தெரியுமா, நம்ம பிரச்சனையை உணர்கிறோம், ஆனால் ஏதோ சில உலக லாபங்களுக்காக நம்ம திரும்பி ரிவர்ஸ்ல வருவதற்கு தயாராக இல்லை, அதை விடுவதற்கு என்ன நாம் தயாராக இல்லை. இன்றைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய சில படித்த இடங்களுடைய வீடியோக்கள் வரலையா, இந்த புதுசாக 2-3 வீடியோ வந்துச்சு, படித்த பிள்ளைகள் டான்ஸ், யாரோட, நன் முஸ்லீமோட அல்லது பார்க்கறதுக்கு அருவருப்பான தோற்றங்களோட இளைஞர்களோட டான்ஸ் பண்ண வித் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு விளங்குது. கொஞ்சமாக கணக்கெடுக்கிறாங்களா, அதை பற்றி அவங்க அதாவது சட்டையே செய்யலை, காரணம் சூழல். எனவே நமது பிள்ளைகளுடைய அந்த கல்வி என்பதை விட அவருடைய ஒழுக்கம், அது போன்ற விஷயங்களை பாதுகாப்பது மிக முக்கியம். ஒரு செய்தி, தம்மாமில் நடந்த ஒரு செய்தி, ஒரு சின்ன பிள்ளை, இது வந்து ஒழுக்க சம்பந்தமாக இல்லாட்டியும் கூட அந்த எப்படி பாதிக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு 8ஆம் ஆண்டு அல்லது 7ஆம் ஆண்டு லெவலில் படிக்கக்கூடிய ஒரு பொடியன் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாகிக்கிறான். இதன் காரணமாக அவங்களுடைய ரிசல்ட் என்ன செய்யுது, ஒரு டைம் குறையுது, 1ஆவது வர வேண்டிய ஒரு 5ஆவது வந்துட்டான். அந்த டீச்சரும் பிள்ளையுடைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கிறான், படிப்போட சேர்த்து நல்லா ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறான்னு கவனம் எடுக்கிறான். அப்போ இந்த டீச்சர் தான்
இந்த புள்ள வந்து ஸ்போர்ட்ஸில் குறையிறதுக்கு என்ன, இந்த மார்க்ஸில் குறையிறதுக்கு காரணம்ன்ற ஒரு வெறியோட வாப்பா அம்மா புள்ளையை இழுத்துக்கன்னா அந்த டீச்சரை வீட்டுக்கோ ஸ்கூலுக்கு எங்கேயோ போகிறாங்க. அந்த டீச்சர் தான் இந்த புள்ளையோட படிப்பை கெடுத்துக்கிறா, விளையாட்டு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. புள்ள ஒரு பயங்கர வாப்பா அம்மாவோட அந்த அதிகாரத்துக்கு ஏற்ப தானே புள்ளையோட பயம் இருக்கும். அந்த ஒரு பயத்தோட புள்ளையும் போகுது. அதீத கவனத்தை பாருங்க. போய் கீழே வந்து டீச்சரோட சண்டை, மாருக்கு சண்டை, அப்படி இப்படி சண்டை நடந்த புள்ள பயத்தில் மேலுக்கு ஏறிச்சு, தற்கொலை. புள்ள எப்படி தற்கொலை செய்யும்? தற்கொலை அல்ல, பயத்தில் மேலுக்கு ஏறினவன் என்ன செய்யறன்னு தெரியாம அதிர்ச்சியில் கீழே விழுந்துக்கிறான். புள்ளை மரணம். புள்ள என்ன செஞ்சாச்சு? மௌத்தாயிட்டாச்சு. இப்போ நீ என்ன பலனை கண்டாய்? நீ என்ன பலனை நீ கண்டாய்? அந்த புள்ள வந்து ஒன்றுமில்லாமல் வீட்டில் இருந்தால் நல்ல மட்டும் சொல்றது நிம்மதி மாதிரி உனக்கு வழங்குதா இல்லையா? இதே போல எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் படிப்பு என்று எந்த விதமான மேற்பார்வைகளும் கவனமும் இல்லாமல் அனுப்பி ஏதாவது ஒரு ஒழுக்க கேடு நடந்து அது வீடியோ பண்ணப்பட்டோ ஏதோ ஒன்று நடந்தால் திருப்பி அந்த பிள்ளையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களோட பிள்ளையாக என்ன செய்ய மாட்டீங்க? பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அந்த புள்ள என்ன நினைக்கும்? இது வாப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், உம்மக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படி எத்தனையோ வீட்டை விட்டு ஓடின பிள்ளைகள் இருக்குது. இதான் நம்மளோட வாழ்க்கை கதி. என்ன ஓடிய பிள்ளைகள் உண்டு. இதன் காரணமாக நடக்குது. நமது அளவுக்கு அதிகமான எல்லையற்ற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் நமக்கு கொண்டு போய் வைப்பதனால், இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைக்குள்ள நம்ம சிந்திக்காததனால வரக்கூடிய விஷயங்கள். எனவே கல்வி இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, நல்ல குடும்ப தொடர்புகளை இஸ்லாம் ஊக்குவிக்குது, அதுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது, கலந்து பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் தந்திருக்குது. ஆனால் எல்லாமே நமக்கு ஒரு வரையறையோடு என்ன செய்யணும்? ஒரு இஸ்லாமிய வரையறையோடு நாங்கள் பேணி கொண்டால் நம்முடைய உலக வாழ்க்கை என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நாம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி என்ன பிரார்த்திக்க வேண்டும்? எப்பொழுதும் இறைவனிடத்தை என் வாழ்க்கையை சீர்படுத்து, எனது வாழ்க்கையை என்ன அதாவது ஒழுங்குபடுத்தி அல்லாஹ் என் வாழ்க்கையை தர்த்தீபாக்கி விடு என்று துவா கேட்க வேண்டும். அதே போன்று ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா இந்த துவாவை அடிக்கடி வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? கேளுங்க. குடும்ப ரீதியான சவால்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் அம்சமே எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் தான். எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் எப்படி எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் சிறந்ததாக அமைகிறதோ அல்லாஹு தாலா அது போல என்ன செய்வான்? அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களோடு அவர்களது பரம்பரைகளையும் கொண்டு போய் நாம் என்ன செய்வோம்? சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நாங்கள் குறைகளையும் தவறுகளையும் அடையாளம் கண்டும் சீர்படுத்தி சரியான வழியில் பயணிக்கின்ற குடும்பமாக அல்லாஹு தாலா எம் அனைவரது குடும்பத்தையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ